Hello, my dear children. After a long time, I'm meeting you all with a video. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க ஜிசி ஆயில் எக்ஸாம், அதாவது 2025. அதை 2026ல எழுதுறதுக்கு பார்த்து கொண்டிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் எவ்ரி இயர்ஸ் பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒரே விதமான கொஷின்ஸ் இருந்தாலும் கூட சில எதிர்பார்க்கை வினாக்களை நாங்க பிள்ளைகளுக்கு ப்ரியரா கொடுக்கறது. தட் வில் ஹெல்ப் யூ ஆல். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின், அதாவது இந்த டைப் கொஷின் மோஸ்ட்லி எவ்ரி இயர்ஸ் வருது. அதே மாதிரி இந்த இயரும் உங்களுக்கு கட்டாயம் வரும். அதுக்காகத்தான் நான் டுடே உங்களுக்கு ஒரு இந்த இந்த கொஷினை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ என்ன விஷயம்னா பிள்ளைகள் தொடர்ச்சியா கொஞ்ச நாள் எனக்கு வீடியோ செய்ய முடியாம போனது. பட் தொடர்ச்சியா ஐ வில் அப்லோட் சம் வீடியோ பேஸ்ட் ஆன் யுவர் பேப்பர். அது எதிர்பார்க்க வினாக்கள் நான் உங்களுக்கு தருவேன் தொடர்ச்சியா. ஸோ நீங்க செய்ய வேண்டியது நான் டீச் பண்ற விஷயத்துல உள்ள டெக்னிக்ஸை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. யூ ஹாவ் டு ஃபாலோ தோஸ் திங்ஸ், ரைட்? ஸோ நாங்கள் டிரெக்டாக கொஸ்டினுக்குள்ள போவோம். Read each definition, then complete the passage using the correct words from the choices. So the topic is movies. The first word is animated, made to appear to move, and then project or projected to make a picture appear on the surface. Then sequence, a particular order in which one event, etc., follows another. Then dialogue, conversations in a film, book. Then reels, a short cylinder around which film or thread is wound. And subtitles, or subtitle, a written translation given on the screen for a foreign language film. ஸோ இந்த வேர்ட்ஸ் பிள்ளைகள் பேஸ்டா இருக்குது மூவிஸ். ஸோ வென் யூ சி அ மூவிஸ் ஓ வென் யூ கிரியேட் அ மூவிஸ், இந்த வேர்ட்ஸ் பயன்படுவாங்க. ஸோ நாங்கள் கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஸோ யூ ஹாவ் டு நோ தட் இந்த டைப் ஆஃப் ஃபில்லிங் த பிளாங்க் கொஸ்டின் செய்யும் போது ரீடிங் வெரி மஸ்ட். அப்ப நீங்க எவ்வளவு ரீடிங்ல கிளியரா இருக்கிறீங்களோ, எத்தனை தடவை ரீட் பண்றீங்களோ அத்தனை தடவை கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஸோ என்ன செய்யணும், எவ்ரி டைம் உங்களுக்கு கஷ்டம் ஆன்சரை கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்க இடத்துல நீங்க திருப்ப அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். Okay, so while we are doing this, you will understand. We can continue. See this. People go to the cinema to see many different types of films. Those, what are those? Science fiction, thrillers, foreign films with. அப்ப உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தொடர்ச்சியா நீங்க கண்டினியூவா ரீட் பண்ணணும். ஓகே, பாத்தீங்கன்னா இந்த ஆன்சருக்கு பக்கத்துல ஒரு கமா இருக்கு. தென் a sentence which are translation of the actors something. அப்ப ஏதோ ஒன்று ஒரு ஆக்டரினுடைய டிரான்ஸ்லேஷன், என்ன ஒரு நடிகரினுடைய டிரான்ஸ்லேஷன் ஒன்றாக இருக்குது. அப்ப கட்டாயம் இதுல வர வேண்டியது அந்த டிரான்ஸ்லேஷனா தான் இருக்கும். ஓகே, சோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கமாவும் இருக்குது. அப்ப கண்டினியூ ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் நாங்க இதை பார்த்தோம்னா இதுக்கு பொருத்தமான ஆன்சர் எதா இருக்கும் பட்டேல்? சப்டைட்டில்ஸ். சப்டைட்டில்ஸ் பாருங்க, ரிட்டன் டிரான்ஸ்லேஷன் டு கிவன் ஸ்கிரீன் ஃபாரின் ஃபில்ம். அப்புறம் ஆக்டர்னுடைய நார்மலா எங்களுக்கு தெரியும் என்ன டிரான்ஸ்லேஷன் ஒருத்தர் கதைக்கும் போது தான் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கீழே எழுத்து வடிவத்துல போகும். ஆகவே இதை சப்டைட்டில்ஸ் நாங்க ஸ்பெஷலா சொல்றது சப்டைட்டில்ஸ். பட் இவ்வளவு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சப்டைட்டில போட போறீங்களா இல்லாட்டி சப்டைட்டில்ஸ போட போறீங்களாண்டு. எப்படி அதை கண்டுபிடிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், விச் ஆர் டிரான்ஸ்லேஷன்ஸ். அப்ப விச் ஆர் ப்ளூரல் வரபடியால் நீங்க சப்டைட்டில் போட்டா பிள்ளை. ஓகே, அல்லாட்டி அரை மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி போடும் நீங்க சப்டைட்டில்ஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ரீடிங் சரியாக இருக்க வேண்டும். அப்ப இதுக்கு ஆன்சர் சப்டைட்டில்ஸ். பாருங்க, ஃபாரின் ஃபில்ம்ஸ் வித் சப்டைட்டில்ஸ். அப்படித்தானே இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு தமிழ், இஃப் யூ ஆர் அ தமிழ், when you see a Hindi movie, you don't know Hindi. What is the only one reason? But you know English. So English translation ஓட சப்டைட்டில்ஸ் ஓட நீங்க ரீட் பண்ணதோட உங்களுக்கு அந்த கதை என்னன்னு விளங்கும்.
ஸோ ஃபாரின் ஃபிலிம்ஸ் வித் சப்டைட்டில்ஸ். ஓகே, அப்போ அந்த சப்டைட்டில்ஸ்ன்ற இந்த வேர்டு ரெஃபர் பண்ணது என்னது? விச் ஆர் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ஆக்டர்ஸ். ஆக்டர்னுடைய என்ன இருக்கும் அது சப்டைட்டில்? ஆக்டர்னுடைய பேர் பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் பொருத்தமல்லாது டயலாக் கன்வர்சேஷன் இன் ஃபில்மோ புக். என்ன ஆக்டர்னுடைய டயலாக்கை தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் நாங்க கதைக்கும் போது. ஸோ அதான் பொருத்தமான ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஈஸிலி அப்போ ரீடிங் கிளியரா இருந்தா ஈஸிலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டயலாக் அண்ட் அதோட பாத்தீங்கன்னா சப்டைட்டில்ஸ் வந்து எதுக்கு போகும் அந்த பிள்ளைகள் ஆக்டர்ஸ் டயலாக்ஸுக்கும் போகும். அதே மாதிரி எந்த கார்ட்டூன்ஸுக்கும் நாங்க சப்டைட்டில்ஸ் பார்க்கலாம். இப்போ கார்ட்டூன்ஸ் வரப்படியா வேற எதுவுமே பொருத்தமற்றது. அனிமேட்டட் மேட் டு அப்பயர் டு மூவ். அனிமேட்டட் கார்ட்டூன்ஸும் சில வேலை சப்டைட்டில்ஸ் போகும். இப்ப இதுவும் பொருத்தமானது, இதுதான் வருது, வேற ஒன்றும் போட இல்லாது. Okay, then come here. When you see a film at the cinema, you watch a series of pictures that are something in dash onto a big screen. The pictures are on long strips of film that are wound onto. So here I'm going to give you a technique that you can notice. The pictures are on long strips of the film that are wound. Okay, same. You can see the same word here, wound. The short cylinder around which film or thread is wound. Wound onto reels. Reel, this one you are going to choose. Right? அப்ப இது வந்து ட்ரிக் ஒன்று. சேம் வேர்ட் இருக்குதால நீங்க சூஸ் பண்றீங்க. And that is the correct answer also. Reel. To reel. So what are you going to choose? Reels or reel? பாத்தீங்கன்னா டூ என்ன டூக்கு பக்கத்துல வர வேர்ப் வந்து எப்பயுமே வந்து நீங்க ரீல்ஸ் போட இல்லாது. அது வந்து டெஃபினெட்லி ரீலா தான் இருக்கும். ஸோ REEL மட்டும் தான் போடும். ரீல்ஸ் போட்டா பிள்ளை பிள்ளை சரியா? Okay, then only you have two blanks. And one more thing, if you have any doubt in your answers, you can change it later. இப்போ ஒருவேளை நீங்க வந்து ஆன்சர்ஸை மாத்தியும் போட்டுடலாம். அதை எப்படி கரெக்ட் பண்றது நான் உங்களுக்கு ஒரு சொல்லி தரேன் பிள்ளைகள். பாருங்க, when you see a film at the cinema, you watch a series of pictures that are something in something onto a big screen. So here, if you have doubts, what you have to do is, again, you are going to the beginning and you are coming to bottom. ஓகே, அப்ப எப்பயாவது உங்களுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கலாட்டி நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை திரும்ப ஃப்ரம் பிகினிங் ஸ்டார்ட்ல இருந்து வந்து பாக்குறது. அப்ப உங்களுக்கு சில சில ஐடியாக்கள் கிடைக்கலாம். பட் டோன்ட் வேஸ்ட் த டைம் ஆன் இட். வாசிச்சு கொண்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டட்லி வாசிச்சு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னடா வந்து மேனேஜ் பண்ணி செய்யணும் குயிக்கா. சரியா? பாருங்க, people go to the cinema to see many different types of films. Science fiction, thrillers, foreign films with subtitles, which are translations of the actors' dialogue and animated cartoons. Right, okay. When you see a film at the cinema, you watch a series of pictures that are பாத்தீங்கன்னா சிம்பிள் டெக்னிக் அது ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நானும் அதை செய்யறேன். அது சூஸ் பண்ண ஆன்சர்ஸை வெட்டி விடுறது. இது கொஞ்சம் உங்களுக்கு வேலையை இலகுவாக்கும். அப்ப உங்களுக்கு இருக்க ஆப்ஷனல் வந்து ப்ரொஜெக்டடும் சீக்வன்ஸ். பாத்தீங்கன்னா யூ வாட்ச் அ சீரீஸ் ஆஃப் பிக்சர்ஸ் தட் ஆர் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பெசிவ் ஃபார்ம்ல கொடுத்துருக்கான். வேற சீக்வன்ஸ் போட்டு உங்களுக்கு இது சரியான ஒரு சென்டென்ஸ் பற்றினா எடுக்க இயலாது. அது ஒரு கிராமட்டிக்கல் எரர். ஓகே, அது ஒரு டெக்னிக்காவும் நீங்க எடுக்கலாம். சீக்வன்ஸ் போட்டா பிழைக்கும். ஸோ தட் ஆர் ப்ரொஜெக்டட் சரியா வரும். பாருங்க, இன் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னா என்ன? பர்டிகுலர் ஆர்டர் இன் விச் ஒன் ஈவெண்ட். ஒரு ஆர்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் மீனிங். இதுல இடத்துல என்ன வரும்? ப்ரொஜெக்டட். இதுல in sequence. Okay, now the answers are correct. Okay, when you read, you will clearly get an idea. Okay, so here பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க இப்ப நிறைய செய்ய போறீங்க. ஓகே, ஓ லெவல்ல உங்களுக்கு கட்டாயம் இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணின மாதிரி கொஸ்டின் கட்டாயம் உங்களுக்கு வரும். மெயின் விஷயம் என்னென்ன பிள்ளைகள் ரீட் பண்ணுங்க. ரீடிங் தட் இஸ் மஸ்ட். ஓகே, ரீடிங்
எவ்ரிடே செய்யுங்க. இங்கிலீஷ் ரீட் பண்ணுங்க ஏதாவது புக்ல. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் ஒரு கன்ஃபியூஷன் டவுட்ல இருந்தா நீங்க ஃபைனலா எல்லாம் எழுதி கொண்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் போது நீங்க இதை சேஞ்ச் கூட பண்ணிக்கொள்ளலாம். த மெயின் திங் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் ஈஸியா இலகுவா குயிக்கா செஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ டுடே நான் வந்து ஒரு ஒரு கொஷனை போட்டேன் உங்களுக்கு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வினா உண்டு. இதே மாதிரி பிள்ளைகள் எதிர்பார்க்க வினாக்கள் வந்து தொடர்ச்சியா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபார் டுடே, see you all.